வெல்கம் வீவர்ஸ். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். வீடியோவை முழுமையா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2025 கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணனூர் அப்படின்ற பகுதியில் ஜெனிஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி மாணவி அவங்களுடைய சக கிளாஸ்மேட்டுடைய அக்காவுக்கு ஒருத்தருக்கு திருமணம் அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட மதியம் சுமார் 2:30 வீட்லயே சாப்பிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. அது மாதிரி போன பெண்மணி அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவு 8 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன் அப்படின்றாங்க. ஆனா இரவு 8 மணி ஆகுது, வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. உடனடியா ஜெனிஃபருடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஜெனிஃபருடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா போன் வந்து சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. சரி, இங்க எங்கேயாவது போயிருப்பா, அவங்களுடைய கூட படிக்கக்கூடிய கிளாஸ்மேட்டுடைய அக்காவுக்கு தானே கல்யாணம் அப்படின்றாங்க. ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்திருப்பாங்க, ரொம்ப பிஸியா இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பொறுமையா இருக்கிறாங்க. இருந்தாலும் இரவு 10 மணி போல திரும்ப கால் பண்றாங்க. அப்பயும் போன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வருது. இப்போ உடனடியா இந்த ஜெனிஃபருடைய நண்பர் இருக்கிறாங்க, அவங்க கூட படிக்கக்கூடிய இவங்களுடைய கிளாஸ்மேட் தான். அது மாதிரி படிக்கக்கூடிய கோமதி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு வந்து ஜெனிஃபருடைய அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணா கோமதியுடைய போன் வந்து சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. என்னன்னு சொல்லி தெரியலையே அப்படின்ட்டு, சரி எந்த பகுதியில் அது திருமணம் கூட நாம மகள்கிட்ட நம்ம கேட்கலையே அப்படின்ற மாதிரி அவங்க தன்னுடைய மகள் எங்க போயிருப்பாளோ, என்ன ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி தன்னுடைய மகளை தேடும் பணியில ஈடுபடுறாங்க. இது மாதிரி தேடிட்டு இருக்கும்போது கோமதி சொன்ன இல்லையா, அவங்களுடைய வீட்டுல கோமதி என்ன பண்றாங்க அப்படின்னா, மதியம் 2:30 போல நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது, ஆகையால நான் வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணிட்டு இரவு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி கோமதியின் 2வது முறையாக சொன்ன பாருங்க. அந்த பெண்ணும் அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் வந்து பொய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ கோமதியுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெனிஃபருக்கு வந்து கால் பண்றாங்க. ஜெனிஃபருக்கு கால் பண்ணா அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ அவங்களும் கோமதியை தேடும் பணியில் ஈடுபடுறாங்க. இதே மாதிரி வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட வாசுகி என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஜெனிஃபரும் கோமதியும் இவங்க 2 பேரும் கோமதியுடைய வீட்டுல போயிட்டு படிக்க போறாங்க. ஆகையால நானும் அந்த வீட்டுல போயிட்டு படிக்க போறேன். ஆல்ரெடியே கோமதி அவங்க வீட்டுல தான் படிப்பாங்க. ஸோ கூட யார் போறது அப்படின்னா இவங்க ஜெனிஃபர் போறாங்க, கூட வந்து நானும் போக போறேன் அப்படின்னு சொல்லி வாசுகி போறாங்க. ஆனா இவங்க 3 பேருமே வீட்டுக்கு திரும்பி போக போறது ஒரு நல்ல நிலைமையில கிடையாது. அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட இது மாதிரி ஏமாத்திட்டு போற ஏதோ ஒரு தவறான செயலுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட தெரியவே தெரியாம தன்னுடைய பெத்தவங்க கிட்டே, அதாவது பெற்றோர்கள் கிட்டேயே அவங்க ஆளுக்கு ஒரு பை சொல்லிட்டு போறாங்க. இப்போ வாசுகியினுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, வாசுகி எங்க போனாங்க அப்படின்னு கேட்டா கோமதியுடைய வீட்டுக்கு படிக்க போனாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, இப்போ டைரக்டா கோமதி அவங்க வீட்டாடியே போறாங்க. அங்க போனா ஆல்ரெடியே கோமதி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, கோமதி எங்கேயோ போறேன்னு சொல்லி போனா அவனா வீட்டுக்கு வரவே இல்லையா, அதாவது ஃப்ரெண்டுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் சொல்லி போனா ஆனா வீட்டுக்கு வரவே இல்லையா அவன் அப்படின்ற மாதிரி அவங்க தேடு பணியில் இருக்கும்போது அப்படியே வந்து வாசுகினுடைய பெற்றோர்கள் கோமதி வீட்டாண்ட போனா அப்பதான் தெரிய வருது, வாசுகி கோமதி இவங்க 2 பேரும் எங்கேயோ வந்து வீட்டுல போய் சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 2 பேரும், அதாவது வாசுகியும் கோமதியும் இவங்களை தேடிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் அலையும் போது வழியில ஜெனிஃபருடைய பேரண்ட்ஸ் ஜெனிஃபரை தேடுறத பாக்குறாங்க. இப்ப 3 பேருமே தன்னுடைய மகள்களை சுத்தி சுத்தி தெரிஞ்ச இடம் எல்லா இடத்துலயும் வந்து போயிட்டு தேடுறாங்க. எங்கு தேடியும் அந்த 3 மகள்களுமே கிடைக்கவே இல்லை. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இரவு சுமார் 2:30 அவங்க போனது மதியம் 2:30 கிட்டத்தட்ட 12 ஹவர் தேடுறாங்க, எங்கேயும் தேடி கிடைக்கவே இல்லை. இப்போ இரவு சுமார் 2:30 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு 3 பேருமே என்னுடைய மகள் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது என்ன ஒருத்தர் 2 பேர் கொடுத்தா பரவாயில்ல, நீங்க 3 பேரும் ஒரே டைம்ல தரீங்க, அதே மாதிரி இந்த 3 பேருமே நண்பர்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னா இதுல ஒருத்தர் கிடைச்சிட்டா கூட மற்ற 2 பேர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா. இவங்க 3 பேரும் நண்பர்களா அல்லது வேற வேற ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு ஜெனிஃபருடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமாம் இவங்க 3 பேருமே நண்பர்கள். எப்படி நண்பர்கள் அப்படின்னா இவங்க 3 பேருமே ஒரே பள்ளியில் படிக்கக்கூடிய கிளாஸ்மேட். சரி, ஒரே கிளாஸ்மேட் இவங்க. அதோடு மட்டும் இல்லாம இந்த வாசுகியும் கோமதியும் அடிக்கடி என்னுடைய வீட்டான வந்துட்டு போயிருப்பாங்க. அது மாதிரி அவங்க வந்துட்டு போகையில நான் அவங்க கிட்ட பேசியிருக்கிறேன், எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெனிஃபருடைய பேரண்ட்ஸ் சொன்னதுமே போலீஸ் ஓகே, இப்போ உங்களுடைய மகள்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜியின் மூலியமா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதற்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜெனிஃபருடைய மொபைல் நம்பர் கொடுங்க. அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வச்சு இப்ப இருக்கக்கூடிய டிஜிட்டல் டெக்னாலஜில உங்களுடைய
ஜெனிஃபருடைய மொபைல் நம்பர் கடைசியே எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது அப்படின்ற விஷயம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஜெனிஃபருடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஜெனிஃபருடைய மொபைல் நம்பர் கேட்டு வாங்குறாங்க. வாங்கின பிறகு ஜெனிஃபர் அந்த மொபைல் நம்பருடைய கால் ஹிஸ்டரி பாக்குறாங்க. அதுல பார்த்ததுல ஒரு நபருக்கு ஜெனிஃபர் நிறைய கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அந்த நபர் யார் அப்படின்னா வருண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையன் தான். அந்த பையன் ஜெனிஃபரை லவ் பண்றான். அதே மாதிரி ஜெனிஃபர் வந்து வருணை லவ் பண்றாங்க அப்படின்றது. ஸோ போலீஸினுடைய அந்த பேச்சுவார்த்தைகள் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது இல்லையா, அதை வச்சு வந்து கெஸ் பண்றாங்க. அப்படின்னா கடைசியா இந்த போன் எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது, அதே மாதிரி கடைசியா போனதும் அந்த வருணா கூட தான் அப்படின்ற விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. இப்போ அது மாதிரி போன் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாழடைந்த பங்களா அப்படின்னு சொல்ல முடியாது, பாதி கட்டி முடிக்கப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தினுடைய 4வது தளம் 4th ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி போலீஸுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாழடைந்த அல்லது பாதி கட்டிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பங்களாவினுடைய கீழே போறாங்க. கீழே போனா கீழ்ப்பகுதியில ஒரு சில நபர்கள் இருக்கிறத பாக்குறாங்க. அது யார் அப்படின்னா ஒன்னு அர்ஜுன், இன்னொன்னு குமார் அப்படின்ற 2 நபர்கள். இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா அர்ஜுன் அப்படின்றவன் இந்த கோமதியை லவ் பண்ற பையன், சரிங்களா. அதே மாதிரி குமார் அப்படின்றவன் வாசியை லவ் பண்ற பையன். அப்படின்னா இந்த 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் வந்து கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க. நீங்க 2 பேர் யாரு, இங்க எதிர்க்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பெயர் வந்து அர்ஜுன், இவன் பேர் வந்து குமார், நாங்க சும்மா தான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நீங்க சும்மா வந்த மாதிரி தெரியலையே, சரி இதுல வருண் உங்களுக்கு தெரியுமா, அதே மாதிரி ஜெனிஃபர் உங்களுக்கு தெரியுமா, கோமதி தெரியுமா, வாசிக்கு தெரியுமா அப்படின்னு போலீஸ் அவங்க கிட்ட கேட்க கேட்க அவனுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி பயத்துல ஈடுபடுறாங்க. நம்மள எங்க போலீஸ் அடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த 3 பெண்மணிகளுமே மேல இருக்கக்கூடிய 4th ஃப்ளோர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா 3 பேருமே மது அருந்திய நிலையில் அவங்களுடைய சுய நினைவு இல்லாம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பசங்க வந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஆனா பக்கத்தில் இருந்த போலீஸ் அந்த 2 நபர்களையும், அதாவது அர்ஜுன் மற்றும் குமார், இவங்க 2 பேரையும் வந்து கைது பண்ணி அவங்க கொண்டு போயிட்டு அவங்களுடைய ஜீப்லயே வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பசங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி 4th ஃப்ளோர் போயிட்டு பார்த்தா ஒரு பெற்றோர்கள் பெற்ற குழந்தையை எப்படி பார்க்க கூடாதோ அந்த காட்சி கோலத்துல பாக்குறாங்க. என்ன அப்படின்னா அந்த கோமதி, வாசுகி மற்றும் ஜெனிஃபர் இந்த 3 பெண்களுடைய உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது பக்கத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலும் ஒரு அதாவது வருண், அப்புறம் குமார், அப்புறம் அர்ஜுன், இது இல்லாம இன்னும் ஒரு 2 ஆண்கள் கூட இருக்கிறானுங்க. மொத்தம் வந்து 5 பசங்க, 3 பெண்மணிகள், சரிங்களா. இப்போ அந்த 3 பெண்மணிகளுமே உடம்புல ஒட்டு துணிக்கீடு இல்லாம, சோ யாரும் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உடலூர் வச்சிருக்கிறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா அந்த 3 பெண்களுக்கும் போதைப் பொருள் அப்படின்றது அவங்க குடிக்கக்கூடிய அந்த ஜூஸ்ல கலந்து கொடுத்துருக்காங்க. அதுல போதைப் பொருள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சேதான் அந்த 3 பெண்களுமே குடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதும் பின்னாடி வர விசாரணையில தெரிய வருது. இப்போ பெற்றோர்கள் அந்த கோமதியுடைய பேரண்ட்ஸ் வந்து கோமதியும், அதாவது அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பசங்களை ஓடி போயிட்டு அவங்க போட்டு இருந்த அந்த துணியை எடுத்து போட்டு தன்னுடைய மகளுடைய மானத்தை மூடி இப்போ மேலே இருந்த அந்த 2 நபர்கள் மற்றும் கீழே, அதாவது வருண் மற்றும் அர்ஜுன் குமார் இவங்க 2 பேரு கூடவே வந்து பாத்தீங்கன்னா அக்பர் அலி மற்றும் சோமு அப்படின்னு இன்னும் 2 பேர். சரி, மொத்தத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள். இந்த 5 ஆண்களையும் கைது பண்ணி கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது அவனுங்க நிறைய விஷயத்த சொல்றானுங்க. ஆனா இந்த பெண்கள், இந்த 3 பெண்களும் இவ்வளோ ஒரு கேவலமான வேலையை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இதுல ஏமாந்து போறது யார் அப்படின்னா பெற்ற பெற்றோர்கள் அப்படின்றதுதான், சரிங்களா. இப்போ அந்த 5 நபர்களையும் கூப்பிட்டு ஒருத்தரா விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அர்ஜுன் வந்து நான் கோமதியை லவ் பண்றேன், குமார் வந்து நான் வாசியை லவ் பண்றேன், அதே மாதிரி ஜெனிஃபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருணை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு முறை ஒரு மாதிரியும் இன்னொரு முறை வேற மாதிரி மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஆனா போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, ஆனா யாரோ அவங்க 2 பேர் வந்து மாத்தி மாத்தி லவ் பண்றாங்க. ஆனா அவங்க மது சரகடிச்சிருக்கிறதுனால மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ எதற்காக அந்த 3 பெண்களும் இங்க வந்தாங்க, நீங்க மொத்தம் 8 பேர் நீங்க எதிர்க்க வந்தீங்க, நீங்க 8 பேர் யாரு, எதற்காக அந்த பெண்மணிகளையும் நிர்வாண கோலம், அதாவது உடம்புல விட்டு துணி கூட இல்லாம இது மாதிரி அவங்களை கெடுத்து குட்டிச்சோர் ஆகிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் இந்த 5 பசங்க கிட்ட கேட்கும் போது அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த திட்டம் அப்படின்றது ரொம்ப நாள் பிளான். என்ன அப்படின்னா வருண் வந்து ஜெனிஃபரை லவ் பண்றது, அதே மாதிரி வாசிக்கு வந்து குமாரை லவ் பண்றதும், கோமதி வந்து அர்ஜுன் லவ் பண்றது அப்படின்னு இவங்க ஜோடி ஜோடியா இருக்கும்போது இதுல ஒத்த மட்டும், அதாவது அக்பர் அலி அப்படின்னு சொல்லக்கூடியவன்
யாருமே லவ் பண்ணவே இல்ல. ஆனா இந்த லவ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவன். சரிங்களா? இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, "டேய் உங்களுக்கெல்லாம் வந்து லவ்வர் இருக்கிறாங்க. அவங்களோட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. நான் வந்து தனிமரமா இருக்கிறேன். நான் என்னடா பண்ணிட்டு எனக்கு யாருமே லவ்வர் எதுவுமே கிடைக்கவே இல்லையே!" அப்படின்ற மாரி அவன் வருத்தப்படுறான். அப்போ வருண் என்ன பண்றான் அப்படின்னா, "அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத மச்சான். நீ வா. இப்பல்லாம் வந்து போதைப் பொருள் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது." அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு போதை வஸ்து ஒண்ணு கலந்து இவனுங்க 4 பேரும் ஃபர்ஸ்ட் குடிச்சிருக்கிறானுங்க. அந்த 4 பேரும் குடிச்சிட்டு அந்த குடி போதையில வருண் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, "நீ எதுவும் கவலைப்படாத மச்சான். என்னைக்காவது ஒரு நாள் அந்த 3 பெண்மணிகளையும் ஒருத்தர உன் கூடவோ அல்லது 3 பேர்களையும் ஒரே நேரத்துல உன் கூடவோ உடலுறவு வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்." அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லியிருக்கிறான் வருண். இத கேட்ட அக்பர், "வேணாம், அது மாரி வேணாடா. அது எதனா போய் பிரச்சனைல முடிய போகுது." அப்படின்னு தொடக்கத்துல மறுத்திருக்கிறான். இருந்தாலும் குடி போதையில இருந்த அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, "அதெல்லாம் முடியாது. நீ கட்டாயம் அதுக்கு சம்மதிச்சே தீரணும். என் லவ்வர நான் விட்டு தரேன்." அப்படின்ற மாரி வருண், அர்ஜுன் மற்றும் குமார் 3 பேருமே சொல்ல, இத கேட்ட அக்பர் அலிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பரவால்ல. அவனுங்க தான் ஜோடியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நாமளே வந்து அந்த அவங்களுடைய ஜோடிகள நம்மளுக்கு விட்டு தரான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவனுங்க தான் ஒரு உண்மையான நண்பன் அப்படின்ற மாரி அவன் திட்டம் போடுறான். அதே மாதிரி இதற்கு முன்பே வருண் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு முறை அவங்க ஜெனிஃபர் கிட்ட, "இது பாரு இது வந்து ஒரு சின்ன மாத்திரையா இருக்குது. இந்த மாத்திரை நீ போட்ட அப்படின்னா, உனக்கு உடம்புல ஏதாவது வலியோ அல்லது கஷ்டம் எதுவுமே தெரியவே தெரியாது. ரொம்ப சந்தோஷமா இருப்ப." அப்படின்ற மாதிரி ஒரு போதை மாத்திரை ஒண்ணு குடுத்திருக்கிறான். அதற்கு ஜெனிஃபர் என்ன சொல்றாங்கன்னா, "டேய் வேணாம். இதெல்லாம் போட்டு எதனா ஆயிப்போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும்." அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வருண் அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இந்த மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் நிறைந்த மாத்திரை. வைட்டமின் ஏ, பி, சி, டி இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் பி12 ரொம்ப நிறைந்த மாத்திரை அப்படின்ற மாரிலாம் சொல்லி, ஜெனிஃபரை ஏமாத்தி அந்த மாத்திரைய குடுத்திருக்கிறான். அந்த மாத்திரை போட்டதுமே ஜெனிஃபர் வெறும் 5 நிமிஷத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க. ஜெனிஃபரோடு வருண் வந்து உடலுறவு வச்சிருக்கான். இதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்குது. இப்போ வருண், அப்படியே கூட இருந்த அர்ஜுன், அப்படியே கூட இருந்த குமார். இவங்க 3 பேருமே நண்பர்கள் இல்லையா? அப்ப வருண் ஒண்ணு ட்ரை பண்றான் அப்படின்னா, அதே விஷயத்த மற்ற இருக்கக்கூடிய 2 நபர்களுமே ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி கோமதி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜெனிஃபர் கிட்ட கேட்கறாங்க. "உனக்கு எப்படி இருந்தது?" அப்படின்னா, "ரொம்ப சூப்பரா இருந்ததுடி. நீ கூட போட்டு ட்ரை பண்ணு." அப்படின்ற மாதிரி கோமதி கிட்ட சொல்ல, அதே மாதிரி கோமதி வந்து வாசுகி கிட்ட சொல்ல, 3 பெண்களுமே தொடக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த மது அதாவது அந்த ஒரு ஸோ போதைப் பொருள் சொன்னேன் இல்லையா? அந்த மாத்திரை வந்து போட்டு இருக்கிறாங்க. அது மாரி போதையில இருக்கும்போது 3 நபர்களுமே அவங்க லவ்வரோட வந்து உடலுறவு வச்சிருக்கிறாங்க. அது ஒரு டைம். அது மாதிரி அந்த உடலுறவு வச்ச விஷயத்த தான் அக்பர் அலி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அக்பர் அலி தான் வந்து, "அப்போ நீங்கலாம் வந்து ஜாலியா இருக்கிறீங்க. நான் தான் தனிமரமா இருக்கிறேன்." அப்படின்ற மாரி வருத்தப்படும்போது தான், அதற்கு வருண், "நாங்க விட்டுக் குடுக்குறோம். அந்த 3 பெண்களோடு நீ உடலுறவு வச்சு நீ சந்தோஷமா இரு." அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் பார்த்தீங்களா? இப்போ அக்பர் தொடக்கத்துல வேணாம்னு சொல்லி பிறகு அவங்களுடைய வலுக்கட்டாயத்தின் அடிப்படையில சரி ஓகேன்னு சொல்லி ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்றான். அந்த நாள் தான் ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி 2025. அப்போ வருண் என்ன சொல்றான் அப்படின்னா, ஜெனிஃபர் கிட்ட, "உன்னுடைய வீட்ல இருந்து கரெக்ட்டா வந்து ஒரு 2:30 மணி போல கிளம்பிடு. கிளம்பிட்டு நான் சொல்லக்கூடிய அந்த பாதி கட்டிய நிலையில இருக்கக்கூடிய அந்த பங்களாவுக்கு வந்துரு. 4வது ஃப்ளோருக்கு போயிடுவாங்க. போனா எதுவுமே தெரியவே தெரியாது. 4வது ஃப்ளோர் போயிடுவோம். அங்க வந்து அக்பர் அலிக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. அவன் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிரியாணி ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது? வேற லெவல்ல இருக்கும். நீ கிளம்பி வா. உன்ன ஒரு 8 மணிக்கு அல்லது 7:45 மணிக்கெல்லாம் கொண்டு போயிட்டு உன்ன வீட்ல விட்டுறேன்." அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஜெனிஃபர், "நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய மானபங்கம் போக போகுது." அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம நேரா கிளம்பி அதே மாதிரி 2:30 மணிக்கு அவங்களுடைய அம்மா கிட்ட சாப்பிட்டு கிளம்பி அவங்க அந்த பர்ட்டிகுலர் இடத்துக்கு வராங்க. இதே மாதிரி ஆனா அவங்களுடைய அம்மா கிட்ட அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க, "என்னுடைய கிளாஸ்மேட்டுடைய அக்காவுக்கு திருமணம்." அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு வராங்க. கோமதி என்ன பண்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் பர்த்டே ஃபங்க்ஷன் சொல்லி வராங்க. வாசுகி என்ன பண்றாங்க அப்படின்னா, கோமதியுடைய வீட்ல படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு, இந்த 3 பெண்களுமே நேரா கிளம்பி அந்த பாதி கட்டிய நிலையில் இருக்கக்கூடிய பங்களாவுக்கு வந்துருக்காங்க. வந்த பிறகு லவ்வர்ஸ் இல்லையா? தொடக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப கட்டிப்பிடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்பதான் அக்பர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். இவங்க 3 பேரும் விட்டு கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க இல்லையா? இப்போ நம்ம 4 பேர் மட்டும் தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி வேறு இன்னொரு 5வதா ஒரு பையன கொண்டு வராங்க. அவன் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோமு அப்படின்றவன் நான் முன்னாடியே சொன்னேன். சரிங்களா? கூட வந்து போறான். அதாவது அக்பரா கூட வந்து பாத்தீங்கன்னா, சோமு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான். சோமு அப்படின்றவன் கூட வந்து 5வதா ஒரு நபரை இட்டுட்டு வராங்க. அதுல சோமு என்ன பண்றான் அப்படின்னா, "எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நான் வேணா கீழ காவல்ல இருக்கிறேன். யாருன்னா வந்தாங்க அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு விசிலோ இது எதனா ஒண்ணு அடிக்கிறேன். நீங்க அலர்ட் ஆயிடுங்க." அப்படின்னு சொல்லி அவன் கீழ இறங்கி போறான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு பாதி கீழ போலாம், இல்ல மேல போலாம் அப்படின்ற அந்த பாதி எண்ணத்திலேயே இருக்கிறான். மதில் மேல் பூனை மாதிரி. கீழ போலாமா, மேலேயே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி. ஒரு கட்டத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சரி அக்பர் வந்து 3த்தையும் கெடுக்க போறான். நம்ம கூட இருந்தா நம்மளும் சந்தோஷமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு,
இப்போ அங்கே சோமு நிக்கிறான், வருண் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன், பக்கத்துல குமார், அதுக்கு பக்கத்துல அக்பர் அலி, அதுக்கு பக்கத்துல வந்து சோமு, இந்த 5 பேர் ஒரு பக்கமும், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோமதி மற்றும் ஜெனிஃபர் அப்புறம் வாசுகி, இந்த 3 பெண்களும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இப்போ அக்பர் அலிக்கு பர்த்டே அப்படின்றதுனால முதல்ல வந்து கேக் வெட்டி இருக்கிறாங்க. கேக் வெட்டி முடிச்சதுமே அந்த கேக் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு, இப்போ அக்பர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட் கொடுக்குறான் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரக்கு கொடுத்துருக்கான். இந்த பெண்கள் வந்து வேணாம், எங்க வீட்டுக்கு நாங்கள் 8 மணிக்கெல்லாம் போயிடணும், அது மாதிரி போனா மட்டும்தான், ஒருவேளை நாங்கள் குடிச்சிட்டு போனோம் அப்படின்னா பெற்றோர்கள் எங்களை திட்டுவாங்க, நாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொய் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அக்பர் விடுற மாதிரி இல்ல, அதெல்லாம் முடியாது, இது எதுவும் கிடையாது, இதனால உங்களுக்கு போதையோ இது எதுவுமே ஏறவே ஏறாது, என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண்கள் கிட்ட ஏமாத்தி அந்த ஜூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போதை மருந்து வந்து கலந்து கொடுத்து அந்த 3 பெண்களையும் குடிக்க வச்சிருக்கிறான். இவனுங்க குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவனுங்க ஆக்ட் பண்றானுங்க அப்படின்ற விஷயம் தெரியாமலே அந்த 3 பெண்களும் குடிக்கிறாங்க. குடிச்சதுமே ஃபர்ஸ்ட் ஜெனிஃபர் வந்து பொத்தின் கீழ் விழுறாங்க, மயக்கம் போட்டு. அப்படியே கோமதி அப்படியே வாசிக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து கீழே விழ உடனடியே உங்களுடைய திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றாங்க. நேரா போயிட்டு ஆளுக்கு யார் யார் வந்து எந்தெந்த பொண்ணை லவ் பண்றாங்களோ அந்த லவருடைய ட்ரெஸ் வந்து அவங்க தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணிட்டு 3 பெண்களையும் கொண்டு போயிட்டு ஒரு அறையில போட்டுட்டு இவங்க 3 பேர் வந்து வெளியே வந்து காவல் நிக்கிறது, அக்பர் அலி 3 பேரோட ஒரே டைம்ல உடலுறவு வைக்கிறது. இந்த விஷயம் முடிஞ்ச பிறகு சோமு யோசிக்கிறான், இவங்கெல்லாம் வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க, நாம எதுவும் இல்லாத இருக்கணும் அப்படின்ட்டு அக்பர் கிட்ட போயிட்டு கேட்கறான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுறா அப்படின்ற மாதிரி. அதற்கு அக்பர் என்ன சொல்ற அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு நாள் அமையும், அன்னைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு வேணாம், நான் என்ன இன்னைக்கு நான் அமைன்னு சொல்லியா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறான் அக்பர். ஸோ என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்ததுமே இதற்கு இடையிலேயே ஜெனிஃபருடைய அப்பா அம்மா, கோமதியுடைய அப்பா அம்மா, வாசுகியுடைய அப்பா அம்மா தன்னுடைய மகள்களை தேடி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெனிஃபருடைய மொபைல் நம்பர் கடைசியா இந்த பாழடைந்த பங்களா தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது அப்படின்ற விஷயம் தெரிய வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இவங்க 3 பெண்களுடைய நிலையும் பாக்குறாங்க. இதற்கு இடையில என்ன பண்றான் அப்படின்னா, இதுல இந்த வருணும் இந்த சோமு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, ஒரு அந்த 2 பசங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்திருப்பானுங்க. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிடிபடுறது. அவங்களை கைது பண்ணிட்டு அப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த 3 பெண்களையும் கொண்டு போயிட்டு ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது. அதே மாதிரி இந்த 5 நபர்களையும் கைது பண்ணி கொண்டு போயிட்டு ஸோ போலீஸ் வேன்ல ஏற்றி நிற்க வச்சு இவங்க கிட்ட விசாரணை மேற்கொண்டு இவங்களை கொண்டு போயிட்டு சிறையில் அடைக்கிறாங்க. இவங்க எல்லாமே பள்ளி மாணவர் அப்படின்றதுனால ஸோ சீர்திருத்த பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்வழிப்படுத்தக்கூடிய அது மாதிரி ஒரு பள்ளியில் வந்து அடைச்சி அவங்களுக்கு வந்து ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீர்திருத்தம் அவங்களுடைய உள்ளத்தில் இதற்கு பிறகு இது மாதிரி ஒரு தவறான செயலை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிவுறுத்தல்கள் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, இதுதான் வந்து ஸ்டோரி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்த உண்மை சம்பவம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய மகள் மற்றும் மகன் என்னென்ன பண்றான் அப்படின்றத நீங்க கம்பல்சரி வாட்ச் பண்ணியே தரணும். ஒரு பொண்ணை பெற்றவங்களுக்கோ இல்ல பிள்ளைய பெற்றவங்களுக்கோ தன்னுடைய பசங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் டெய்லி அவன் எப்படி இருக்கிறான், இன்னைக்கு அவன் எப்படி இருக்கிறான், போன மாசம் எப்படி இருந்தான், இந்த மாசம் அவன் எப்படி இருக்கிறான், போன வாரம் எப்படி இருந்தான், இந்த வாரம் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, இவன் போன வாரம் சாதாரணமா இப்போ ரொம்ப ஆடம்பரமா இருக்கிறான் அப்படின்னா சம்திங் இஸ் ராங் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பசங்களை நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி ஜெனிஃபர், கோமதி மற்றும் வாசுகியுடைய பெற்றோர்கள் தன்னுடைய மகள்களை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முதல் முறை போயிட்டு லவ்வர் அப்படின்ற பேர்ல அவனுக்கு மது, அதாவது அந்த சரகுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் கொடுத்தா அதை குச்சிட்டு அவங்களோட உடலுறவு வச்சுட்டு ரொம்ப வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா 2வது முறை 3வது முறை அப்படின்றது அவங்களுடைய மானம் போற அளவுக்கு வந்து மாறி இருக்குது. அதற்கு ஒரு காரணம் பெற்றெடுத்த பெற்றோர் தான் ஒரு காரணம். ஜென்ரலாவே ஒரு விஷயம், ஊர்லயோ அல்லது வேற எங்கேயாவது ஒரு இடத்துலயோ பசங்க மட்டும் அடங்கல, பசங்க மட்டும் கரெக்டா இல்லை அப்படின்னா அந்த பாதிப்பு ஃபர்ஸ்ட் யாரை அட்டாக் பண்ணும் அப்படின்னா பெற்றோர்களை மட்டும் தான் வந்து அட்டாக் பண்ணி, அப்படின்னா பெத்தவங்க வந்து சரியா வளர்க்கல பசங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நிலைமை தான் அந்த 3 பெண்களுடைய வளர்ப்பு சரியில்லை அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பா அம்மா மேலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழியும் விழுந்திருக்குது. அந்த பழியை போக்கணும் அப்படின்னா உங்களுடைய பசங்க, உங்களுடைய பொண்ணுங்க என்னென்ன பண்றாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல என்ன மாற்றம், அதே மாதிரி பள்ளிக்கூடம் கொண்டு போயிட்டு சேர்க்கிறோம் அப்படின்னா மாசத்துல ஒரு முறையோ அல்லது 45 நாளைக்கு ஒரு முறையோ கம்பல்சரி பெற்றோர்கள் பள்ளிக்கு போயிட்டு பார்த்துட்டு வரணும். நீங்க போகக்கூடிய அந்த விஷயம் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கும் தெரியக்கூடாது, அதே மாதிரி உங்களுடைய மாணவர்களுக்கும் தெரியக்கூடாது. சடனா ஒரு நாள் போயிட்டு பார்க்கணும். அது மாதிரி நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா தான் பள்ளியில் கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர் அவங்க நல்ல மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தெரியும். உங்களுடைய பசங்க கரெக்டா பள்ளிக்கூடம் தான் போறாங்களா அப்படின்ற இன்னொரு விஷயம் தெரியும். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.